இவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னு குழந்தை பெத்துக்கிறத செலிப்ரேட் பண்றாங்க. கேளுங்க. பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அது வந்து தவம் இருக்காங்க பாருங்க, குழந்தை பெற்றுக்க முடியாம அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அது என்ன சாதனைன்னு தெரியும் பெத்துக்கிறவங்க. உங்களோட சாதனை அசிங்கமா இல்ல? அசிங்கமே கிடையாது. இல்லையா? உங்களுக்கு எப்படி விவாகரத்தை இதெல்லாம் celebrate உங்களுக்கு பண்றது celebrate அசிங்கம் பண்ணல. ஒரு கிடையாது. நிமிஷம் stop. என்னடா சொன்ன எலி குஞ்சு பயல. அசிங்கமே நான் கிடையாது. பேசி முடிக்கல. நான் என் பெண்மை நான் பேசி உணரும் போது முடிக்கல. குழந்தை நிப்பாட்டுங்க. பெத்துக்கும்போது Shut up. நான் உணர்றேன். Stop அதுல it, என்ன stop அசிங்கம் it, stop இருக்கு? it. நான் உங்களுக்கு why should I சின்ன feel சின்ன ashamed? I feel சார், proud. பேச விட சொல்லுங்க. நீங்க கேட்டது தப்பு. என்ன கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. உணர்ந்துறாங்க, குழந்தை பெத்தது சாதனையான்னு எப்படி கேக்குறீங்க? சோ நீங்க செலிப்ரேட் பண்ற எதுலயுமே எந்த பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீங்க சந்தோஷப்படுறீங்க, செலிப்ரேட் பண்றீங்க. சிம்பிள். அண்ட் டு டாப் இட், கொழுப்பாத்தாயா தெரியுறாளுங்க. நீங்க அதை செலிப்ரேட் பண்றதுனால பெத்துக்க முடியாத ஒருத்தங்க மலடி நீங்க டைட்டில் கொடுத்து வைக்கிறீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆளெல்லாம் ஹர்ட் பண்ணதான் நீங்க மதர்ஸ் டே அப்புறம் பாப்பா பெத்துட்டு கொண்டாடுற விஷயம் எல்லாம். அதுல ஒண்ணுமே இல்ல. ஏன் கொண்டாடுறீங்க? மத்தவங்களை புண்படுத்த. அவங்க சொல்றது கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க நிறைய கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கெல்லாம் மட்டும் காரணம் இருக்கு.